Hi. Hi. Any calls for me? 1 second. Did Mr. Mishra call? No, but somebody's waiting for you. Me? Hi. உன் கூட கொஞ்சம் பேசணும். நான் உன் கூட எதுவுமே பேச விரும்பல. ப்ளீஸ் இங்கிருந்து போயிடு. ரீனா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் பேச விடு. ஒரு நிமிஷம் தாய் ப்ளீஸ் ரீனா ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த பாரு நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். உங்ககிட்ட போய் சொல்லக்கூடாது. ஆனா என்னன்னு தெரியல. அப்ப நான் பண்ணும்போது எனக்கு தப்பா தோணல. எனக்கு வேற வழி தெரியல ரீனா. என்ன பொறுத்த வரைக்கும் நான் கூட கொஞ்சம் பேசணும் பழகணும். உன் கூடியே இருக்கணும் அவ்வளவுதான். அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. ரீனா 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 listen to me please. I'm sorry but please Don't make a scene. Just leave. Please please Rina 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 please Rina listen to me please. Rina Rina please you just have to give me 1 minute. ஒரு நிமிஷம் தாயே. நான் அவனை முதல்ல பெங்களூர் ரோட்ல மின்னல் வெளிச்சத்துல பார்த்தேன். அப்புறம் ராகேஷ் கல்யாணத்துல பார்த்தேன். சாரி அப்புறம் மெட்ராஸ்ல பார்த்தப்போ I went crazy. வாசுகி மீட் பண்ணி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ போன எல்லா இடத்துக்கும் நானும் வந்தேன். உன் கூடவே இருக்கணும்னு ஃபீல் பண்ணேன். ஒரு சான்ஸ் கிடைச்சது. யாரோ ராஜீவ்னு ஒருத்தன் உன்னை பார்க்க வர போறேன்னு தெரிஞ்சப்போ அவனை மாதிரி உன் வீட்டுக்கு வந்துட்டேன். உன்னை ஏமாத்தவோ வேற எந்த எண்ணத்தோடவும் இல்லை. நீ என்ன விரும்பணும் அவ்வளவுதான். ஆனா ஒண்ணு ரீனா, நான் உன்கிட்ட நடிக்கல. நான் நானா தான் இருந்தேன். நீ என்ன விரும்புறேன்னு சொன்னப்போ நான் கூட உண்மையை சொல்லாம வந்தேன். ஆனா அதுக்குள்ள நீயே தெரிஞ்சுக்கிட்ட. ஐம் சாரி. நான் என்ன தப்பு பண்ணேன்? 5 நாள் நீ கூட சுத்திருக்க. நான் நினைச்சிருந்தேன் உங்க கூட்டு போய் நீ கூட வந்திருப்ப. ஏன்னா உனக்கு என்ன பிடிச்சிருந்தது. ஆனா நான் அப்படி நடந்துக்கல. ஒரு செகண்ட் கூட நான் தப்பா நடந்துக்கல. உனக்கு புரியலையா? பார், மொத்தத்துல நீ எனக்கு வேணும். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். Who do you think you are? இப்ப நீ பேசின பாரு, அதான் உன் உண்மையான கேரக்டர். நீ நினைச்சிருந்தா என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போய் நானும் உன் கூட வந்திருப்பேன், அப்படிதானே? லைக் ஹெல் ஆட்டோல சுத்தி அடிக்கடி பண்றவன் தானே நீ அப்படிதான் பேசுவ. ஆனா என்ன வேணா பண்ணி ஒரு பொண்ண அடைஞ்சிடலான்னு நினைக்காத. என்கிட்ட அது நடக்காது. I don't want to see your face anymore. அன்னைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எப்போ கல்யாணம் பண்ணி போறேன்னு கேட்டேன். இன்னைக்கு என்ன பிடிக்கலையா? ஆமா, பிடிக்கல. ஏன்? அவனை தான் பிடிச்சிருக்கா? ஆமா, அவனை தான் பிடிச்சிருக்கு. ரீனா ரீனா ஐம் சாரி. நான் சொல்றது Sweet and sour. Thank you. Sweet corn, chicken soup. Thank you, sir. இந்தியா வரதுக்கு முன்னால சியாட்டல்ல ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்தேன். A very nice place. காலையில என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அதை சொல்லிட்டேன். I have a beautiful place to go back to. ஆஹா, we have a beautiful place to go back to. ரீனா, உன்னோட விசா பேப்பர்ஸ் நாளைக்கு வந்துடும். உன் பாஸ்போர்ட் எனக்கு வேணும். டிராவல் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கணும். By the way, ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா இல்லையா? நோட்டீஸ் கொடுத்தாச்சா? ஹலோ, ராஜு, சொல்லு, உன் பிரச்சனை என்ன சொல்லு. பேசணுமா? நீங்க பேசணுமா? நீ அவளை லவ் பண்றியா? நீ லவ் பண்ற உன்கிட்ட சொல்லுமா? ஏய் ஏய், என்ன பாரு, என்ன நான் பேசும்போது என்ன பாரு. அவ உன்னை லவ் பண்றாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதானே? ஒரு நிமிஷம் ரீனா, கேளு. உன் முன்னாடி நிக்கிறல்ல, கேளு ரீனா. இன்னைக்கு இதை முடிச்சிடணும். ஏன் சும்மா நிக்கிற? நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இன்னும் கொஞ்ச நாள் அவன் என் ஒய்ஃபா போறான். நானே சொல்ற பேசு. நான் வேணா ஒரு ஓரமா போய் அப்படி நிக்கணுமா?
பேசுடா. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம ஃபோர்ஸ் பண்ணி அவளை அடைய நினைக்கிறவன் ஆம்பளையே இல்லடா. காலேஜ்ல படிக்கும்போது ஒரு பொறுக்கியா இருந்தேன். இப்ப திருந்திருப்பேன் நினைச்சேன். ஆனா இப்ப கேவலம் பொம்பளை பொறுக்கி ஆயிட்டுடா. திருட்டு. ஏய்! ஏய்! Rajiv! Rajiv! Stop it! Hey! What is wrong with you? நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்றது? Just leave me alone! நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், please! இனிமே இவன் இருக்க இடத்துல உன்னை பார்த்தேன் சாப்பிடுச்சவன். சாப்பிடு சாப்பிடு வேணாம். இந்த சாப்பிடு சாப்பிடு வேணாண்டா. டேய் சாப்பிடா டேய் சாப்பிடு 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 பாத்துறா பாத்து மச்சான் அவன் எப்படா இவன் மேல கை வைக்கலாம்? அவன் என்ன பெரிய பருப்பா? அந்த பொண்ணு இருக்கான்ற திமிர்ல இவன் மேல கை வைக்கிறானா? திரும்பி காட்டுறானா? மச்சான் அவன் தான்டா உனக்கு எதிரி. காலேஜ்லயும் சரி லைஃப்லயும் சரி அவன் தான் உனக்கு எதிரி. ஒரு வார்த்தை சொல்ற அடிச்சு ஹாஸ்பிட்டல் காமிச்சிடலாம். மச்சான் மச்சான் நீ ரொம்ப நல்லவன்டா. அந்த பொண்ணோட இவ்வளவு நாளா பைக்ல சுத்தி இருக்கியே, எப்போவாவது தப்பான எண்ணத்தோட அவன் மேல கை வச்சிருக்கியா? கெட்ட எண்ணத்தோட அந்த பொண்ணை தொட்டிருக்கியா நீ? இல்ல இல்ல நல்லவன்டா நீ. அவன் நாசமா தான் என்னடா இப்போ சென்டிமெண்ட்? அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கலாம்னு பரவாயில்லடா, அவனுக்கு கிடைக்கவே கூடாதுடா. சொல்றா. யோசிக்காதடா மச்சான், ஓடா போலாம். இப்போ ஒரு வார்த்தை சொல்றா, உன்னை தூக்கறேன்டா, அவனை தூக்கறேன்டா. ஆட்டோ எடு. ஆட்டோ வாங்கடா. என்னடா திமிர்ற? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடா? கிளம்பவே மாட்டேங்கிறியாடா? உன்னை நாங்க எல்லாருமே சேர்ந்து அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணுங்கிறியாடா? அந்த பார்சல் ராஜேஷ். வந்தாவா சீனா காட்டுற. ராஜேஷ் விடாதடா. டேய் அட்ரா. ஒரே அடி அடிச்சு காலி பண்றா அவனை. டேய் ஒரே அட்ரா. அண்ணா யோசிக்கிறேன். ராஜேஷ் அட்ரா. டேய் ராஜேஷ் அட்ரா. டேய் அட்ரா. ஆச்சு உனக்கு? அட்ரா. கம் ஆன் ராஜேஷ். போயிடுங்கிறது. போயிடுறா, போயிடு. என்னடா? டேய் அவளுக்கு அவ்வளவுதான் புடிச்சிருக்கு. அவளுக்கு அவன் நடிச்சு என்னடா பிரயோஜனம்? அவ வரமாட்டான். முதல்ல சொன்ன இந்த காதெல்லாம் வேண்டான்னு கேட்டீங்களா? நீ சொன்னா குட் புக், குட் ஃபார் காலேஜ் கேர்ள்ஸ். யுவர் நேம்? ஷீலா. ஓகே. ஏய் எங்கடா போற? ஆபீஸ் போறேன்னு புதுசா கேக்குறீங்க? ஏன் கத்துற? சாரி சுப்னி, ஐம் ரியலி சாரி. சொக்கு சொன்னா நேத்து நடந்தது பத்தி. அந்த பையனை அடிக்க போனது தப்பு, போய் அடிக்காம திரும்பி வந்தது அதை விட பெரிய தப்பு. விடுங்க சுப்னி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இட்ஸ் ஜஸ்ட் நாட் வர்த் இட். அப்போ அந்த பொண்ணோட சாப்டர் அவ்வளவுதானா? அந்த புக்கை படிச்சு முடிக்காமலே மூடி வச்சிட்டியா? சுப்னி, ஆரம்பத்துல இருந்து அந்த புக்கை தலைகீழ படிச்சிட்டேன். அதான் பாதியிலே நிறுத்திட்டேன். Sir, do we choose the output model from the FPM menu? The choice of the output model is ideally from the help. Sorry guys, I'm not able to think. நாளைக்கு பார்த்துக்கலாமா? Okay.
என்னால முடிவு பண்ண முடியல. உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு. எனக்கும் தெரியல. ஏய், ரிங் வேணும்ல, சொல்லு. எனக்கு குழப்பமா இருக்கும்போது நான் கண்ணு மூடி பார்த்து முடிவு பண்ணுவேன். கண்ணு மூடி பார்த்தா? இன்ட்ரெஸ்டிங். நான் ட்ரை பண்ணவா? எனக்கு நீதான் தெரிஞ்ச. இதுவும் தெரிஞ்சது. பிடிச்சிருக்கா? பேக் திஸ் ப்ளீஸ். உன்னை இங்க ட்ராப் பண்ணிட்டு வீட்டுக்கு போனேன். தூங்கலான்னு கண்ணு மூடினா நீ இந்த தெருவில் தனியா நடந்து வருது தெரிஞ்சது. அதான் வந்துட்டேன். தாத்தா, எவ்வளவு நேரம்டா இங்கேயே உட்காந்துருப்ப? இல்ல சொக்கு வரேன்னா வரேனா வந்து வராண்டால ரொம்ப நேரமா காத்திருக்கான். ஏண்டா சிங்கப்பூர் கான்ட்ராக்டுக்கு ஓகே சொல்லிட்டியாமே? ஆமா, அது சொன்னான். இல்ல ஏர் டிக்கெட் எல்லாம் கூட கையில வாங்கியிருக்க? நானும் வந்து சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க இத்தனை நாள் வரைக்கும் சுப்புனி தாத்தா இருக்காரு சுப்புனி தாத்தா இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப சுப்புனி தாத்தாக்கு என்னாச்சு? மண்டே போட்டானா? ஏய் தாத்தா, என்னடா அந்த பொண்ணை உன்னால இன்னும் மறக்க முடியல. பிளைட் ஏறி சிங்கப்பூர் போயிட்டா மட்டும் அவன் ஞாபகம் உனக்கு வராதா? சொல்றா. அது என்ன தாத்தா? இல்ல தாத்தா, அந்த பொண்ணுக்கு இதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை. நீங்க வேற. அந்த பொண்ணு மேட்டர் ஓவர். இட்ஸ் பாஸ்ட் டென்ஸ். மாசத்துக்கு $6,000 கொடுக்குறாங்க சிங்கப்பூர்ல. அதை விட்டுட்டு நான் இங்க வந்து தாத்தா, ஒரு வருஷம் கான்ட்ராக்ட். ஒரே மாசத்துல நான் டிக்கெட் அனுப்புறேன், நீங்க அங்க வரீங்க. தாத்தா, சிங்கப்பூர்ல பொண்ணுங்க ரொம்ப அழகா இருப்பான்னு கேள்விப்பட்டேன். என்னமோ இருக்கான். 7 பேரும் சேர்ந்து போலாம் தாத்தா. அனுபவிக்கிற வயசு. அதை விட்டு நான் இங்க வந்து hey தாத்தா, everything will be all right. Be cool தாத்தா. வாங்க, சொக்குக்கு வந்திருக்கனா அவனை போய் கொஞ்சம் போர் பண்ணலாம். வாங்க. Hey, what up? Wow. Thank you. This is what I'm going to be missing. Hey, புடவைலாம் பாத்தியா நீ? உங்க அம்மா தான் என்னை கண்டபடி செலவழிச்சிட்டா. But you know what I told her? I don't care. After all, என்னுடைய பிரின்சஸுடைய கல்யாணம், right? அப்பா, என்னடா? எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி இருக்குப்பா. இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூடவே இருக்கேன்ப்பா. ஏய், 2 நாள் நானும் பார்க்கறேன். என்னாச்சு உனக்கு? After all these things are, you know. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. டாடி என்ன செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன். ஓகே? ராஜு ரொம்ப நல்ல பையன். நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க போற. ஆல்ரைட்? அப்பா, நான் இப்போ என்ன? Sweetie, don't worry. Daddy will take care of everything. Hello? Joseph here? Hello, Mr. Ashley. ஹோட்டல்ல இருந்தா பேசுறீங்களா? Everything is fine. Thank you. அப்புறம் அந்த bridal suit renovation முடிஞ்சிச்சா? Very nice.
சி 20 ரூம் புக் பண்ணிருந்தேன், இன்னும் நிறைய தேவைப்படும். அப்புறம் ஈவினிங் பேங்க்வெட் ரிசப்ஷன் 1000 பேருக்கு சொல்லிருந்தேன், அது 1200 பண்ணிக்கங்க. ஆமா, make sure that everything goes all right. After all, it's my princess wedding. பெங்களூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் வேணா கேட்டுட்டு சொல்றேன். பாய். இதோ வந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் ரவிங்க. அவர் நம்ம ராஜேஷோட எங்கள் ராஜேஷோட தாத்தா. உங்கள் கூட பேசணும்னு சொன்னார், பேச முடியுமா? வணக்கம். பேசிடுங்க. ரீனாங்கிறது நான் தான். ராஜேஷ்ங்கிற பையனோட கொஞ்ச நாள் பழகிட்டு இருந்தியே, அவனுக்கு நான் கிராண்ட் ஃபாதர். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என் பேரை வேணும், அவனுக்கு நீ வேணும். இந்த பிரச்சனையினால நாங்கள்லாம் ரொம்ப குழம்பி போயிருக்கோம். காலகாலமா சொல்லுவாங்களே, 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு. ஆனா என் பேரை ஒரே ஒரு பொய்யத்தான் சொல்லியிருக்கான். அதுவும் அவனா சொல்லல, நான் சொல்லி கொடுத்து அதைத்தான் சொல்லியிருக்கான். தைரியமா உண்மையை சொல்றா. கேட்ட உடனே முதல்ல கொஞ்சம் கோவிச்சுப்பா, அப்புறம் காதலிக்க ஆரம்பிச்சப்ப எல்லாம் சரியா போயிடும்னு. அவனை பார்த்து போடான்ட்டியாமே. ராஜேஷை பத்தி உனக்கு தெரியாதுமா? சிங்கப்பூர்ல $10,000 கொடுத்து வேலை தரேன்னு சொன்னான். எனக்கு தாத்தா தான் முக்கியம், வேலை முக்கியம் இல்லைன்னு சொன்னவன் இப்ப $6,000 ஓடுறேங்கிறான். ஏன் இப்ப அவனால இங்க இருக்க முடியல. என்னை விட இப்ப நீதான் அவனுக்கு முக்கியம். உன் மேல உயிரையே வச்சிருக்கான். தயவு செஞ்சு அவசரப்படாம நிதானமா யோசனை பண்ணி காதலிக்கிறேன்னு சொல்லு. ஆனா இல்லைன்னு மாத்திரம் சொல்லிடாத. நான் ராஜேஷ் கிட்ட நீ உன் அப்பா மாதிரியா அம்மா மாதிரியான்னு கேட்டேன். எங்க தாத்தா மாதிரின்னு சொன்னா. நீங்க தான் அந்த தாத்தாவா? லேட்டா வந்துட்டீங்க. என்னையும் மீறி என்னென்னமோ நடந்துருச்சு, நடக்க போகுது. என் கையில எதுவுமே இல்லை. ராஜேஷ்க்கு நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பாருங்க. அப்போவாது உண்மையை சொல்லுங்க. தயவு செஞ்சு ராஜேஷ் கிட்ட என்ன மறந்துட சொல்லுங்க. என்ன சுப்னி, கேட்டீங்கல்ல? என்ன சொல்லிட்டு போறா அவ? இது வேலைக்கு ஆகாது சுப்னி. டேய், அனுபவஸ்தா நான் சொல்றேன்டா, இந்த பொண்ணால என் பேரனை மறக்க முடியலடா. இல்ல சாம், அந்த பொண்ணுக்கிட்ட நான் எவ்வளவு பேசி பார்த்துட்டேன்டா, கொஞ்சம் கூட ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறா. அப்படியா? அந்த பொண்ணு எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே? ஏய் ராஜீவ், இதெல்லாம் ஓகே. கேர்ள்ஸ் மேட்டர் எதுவும் கிடையாதா? ஏய், இதுவே உங்களுக்கு பெரிய விஷயம்டா. குதிச்சிடாதீங்க, காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. என்ஜாய் என்ஜாய். என்ஜாய். அங்க சிக்கன் ஃப்ரை ரெடியா இருக்கா பாரு. ஓகேடா. என்ன சொல்லிட்டு இருந்த? சொல்லு பாப்போம். அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்துரு. ராஜீவ், உன்னை பார்க்க ஒரு சீனியர் பேட்ச்ல வந்திருக்காரு பாரு. யாரு? தெரியல. என்னையா? பார். சார், நீங்க நீங்க தானே அமெரிக்கா ராஜீவ்? ஆமா. நிக்கிறீங்களே, உட்காருங்க. நான் ராஜேஷோட தாத்தா. என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எதை பத்தி? என் பேரனை பத்தியும் ரீனாவை பத்தியும். புரியல. என் பேர ராஜேஷும் ரீனாவும் மனசார காதலிக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, தேவையில்லாம பேசாதீங்க. உங்களுக்கு தான் கூட தெரியாது. ராஜேஷும் ஏதோ பெருசா உங்காலில் சொல்லிக்கிறீங்க. ரீனா, 2 பேரும் 1 நாள்ல 2 நாள்ல 5 நாள் பேசியிருக்காங்க, பழகிருக்காங்க. என்னை எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு அந்த பொண்ணு வாய் விட்டு கேட்டிருக்கா. அப்கோர்ஸ் உங்க பேரை யூஸ் பண்ணது தப்பு தான். ஆனா அமெரிக்காவிலேருந்து வந்தவர் ராஜீவ், அவரைத்தான் நான் காதலிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. என் பேர ராஜேஷ், அவன மனசார அவ காதலிக்கிறா. நீங்க அப்படி சொல்றீங்க. இத பத்தி ரீனா கிட்ட பேசும்போது அவ என்ன சொன்னா தெரியுமா?
ராஜேஷ் பத்தி எதுவும் பேச விரும்பலன்னு சொன்னா. He doesn't mean anything to me சொன்னா. புரியுதுல்ல? இதுக்கு என்ன சொல்றீங்க? அது ஒண்ணும் தப்பு இல்ல தம்பி. அந்த பொண்ணுக்கு எங்க மேல கொஞ்சம் கோபம், பொய் சொல்லிட்டமேனு கோபம். அது வந்து ஒரு மாதிரியான ஊடல். ஊடல் இல்லாம காதலே கிடையாது தம்பி. இது பாருங்க, ரீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்பாவும் அம்மாவும் எப்போ முடிவு பண்ணிட்டாங்க. நானும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. சரி தம்பி, நீங்க உங்க அப்பா உங்க அம்மா பெரியவங்க எல்லாருமா சேர்ந்து நிச்சயதார்த்தம் எப்போ கல்யாணம் எப்போ அப்படிங்கிற வரைக்கும் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அவ மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராவது கேட்டீங்களா? இல்லையே. காதல் இருக்கு தம்பி, காதல். நீ சொன்னீங்க நிச்சயதார்த்தம் கல்யாணம் அது இது அப்படின்னு எல்லாம், அது எப்ப வேணா மாத்திக்கலாம், நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாறும். ஆனா காதல் மாத்திரம் என்னைக்கும் மாறவே மாறாது. என்ன, காதல் தெய்வீகமானது. காதல் தெய்வீகமானதுதான் நீங்க சொன்ன மாதிரி. ஆனா உங்க பேரனுக்கு காதல்னா என்னன்னு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அடிதடி தான். ரீனா அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம என் லைன்ல கிராஸ் பண்றான். தம்பி, உங்க நல்லதுக்காகத்தான் சொல்றேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மனசுல ஏற்கனவே வேற ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சும் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க வாழ்க்கை சந்தோஷமாவா இருக்கும்? நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இத பாருங்க, உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் இந்த வயசான காலத்துல தேவையில்லாம அங்கேயும் இங்கே அலைஞ்சுக்கிட்டு? வின்சென்ட், சாருக்கு ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துட்டு வா. நாளைக்கு எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும். ஓகே, யூ கேன் கோ. ராஜீவ், வேற எதுவும் பேசாதீங்க, போயிட்டு வாங்க. டேய், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்ம பசங்க வீட்டை ரவுண்ட் பண்றோம்டா. உள்ள பூந்து கலாட்டா பண்றோம்டா. நாளைக்கு நடக்க போற அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறோம்டா. போதுமாடா? ஏச்சி, என்னடாச்சி? அப்படின்னா நாளைக்கு பிளைட் பிடிச்சு போறதா உனக்கு முக்கியமா போச்சுல? நான் உனக்கு சொல்லட்டுமாடா, நீ எங்க ஓடினாலும் உன் மனசுல இருந்து அவளோட நினைப்பை எடுக்கவே முடியாதுடா. ஆமாண்டா, நான் அவளை மறக்கல. போதுமா? இப்போ நான் அவளை மறக்கல. ஆனா என்னால அவளை மறக்க முடியும். நான் அவளை மறந்துடுவேன். வெண்மதி வெண்மதி எனில் நீ வானக்க மேகத்து கசல்லு. வெண்மதி வெண்மதி எனில் நீ வானக்க மேகத்து கசல்லு. வானந்தான்
நிமிஷம் கூட என்னை பிரியவில்லை விவரம் ஏதும் அவள் அறியவில்லை என்ன இருந்த போதும் அவள் எனதில்லையே மறந்து போய் என் மனமே வெண்மதி என்னில்ல நீ வானத்தம்மே கத்துக்க சொல்ல வாழ்ந்தான் உன்னுடைய இஷ்டம் ஏனால் மேகத்துக்கில்லை ஒரு நஷ்டம் உன்னை என்றோடு நான் மறப்பேனே உன்னாலே நெஞ்சில் பூத்த காதல் மேலும் மேலும் துன்பம் வேண்டாம் மணினாச்சு 4:30 போலாமா கூட என்னடா லாஸ்ட் பஃப் பிஃபோர் தி ஃபர்ஸ்ட் கிஸ் நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே என் கண்ணே பற்றும் போல இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா God bless you and keep them happy. We ask all this in Jesus' precious name. Amen. ஆமென் என்னடா அவசரம் என் ரோஸ் நசுங்குது உங்களுக்கு எதுக்கு ரோஸ் மாப்பிளை கொடுங்க அப்படிங்கற அப்புறம் எனக்கு மாப்பிளை நீங்களா வாங்க நெஞ்சை பூ போல் கொய்தவளே என்னை ஏதோ செய்தவளே பாஸ்போர்ட் சதுரா 7:30க்கு ஃப்ளைட் நான் 5:30 ஏர்போர்ட்ல இருக்கணும் வாங்க வந்துட்டாங்க
let us pray. பிரியமானவர்களே, இந்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் திருமணத்தில் இணைப்பதற்காக கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த பெண்ணை திருமணத்திற்காக கொடுக்கிறவர் யார்? சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இவர்கள் இருவரும் உம் திருமண சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் உள்ள பிதாவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாங்கல்யத்தை அளிப்பவரும் அணிபவரும் ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்கவும் தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பில் நிலைத்திருக்கவும் ராஜீவ் சாமியல் ஆகிய நீர் ரீனா ஜோசப்பை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ராஜீவ் சாமுவேல் ஆகிய நீர் ரீனா ஜோசப்பை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? ராஜீவ், எனி ப்ராப்ளம்? ஐம் சாரி, ரீனா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓ விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படி இல்லைன்னு தோணுது. ஏன் ரீனா ஒரு மாதிரியா இருக்க? உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? ரீனா, உன்கிட்ட தான் பேசுறேன். Don't cry, please. I'm sorry. நீ அழணுங்கிறதுக்காக நான் கேட்கல. I'm sorry. ஏன்னா ஏன் இப்படி பண்ற? இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ரீனா, please. நீ கல்யாண பொண்ணு. ஆனா உன் முகத்துல சந்தோஷம் இல்ல. ஏன்? என்ன உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் சிரிப்புல, கண்ணீர்ல, சந்தோஷத்துல, கவலையில எல்லாத்துலயும் பிடிச்சிருக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன் மனசுல நான் இருக்கேன் நான் மட்டும் எனக்கு தெரியணும். தினம் உன்னை சொல்லுவேன், உனக்கு குழப்பமா இருக்கும்போது கண்ணை மூடி பார்த்து முடிவு பண்ணுவேன். இப்போ உன் கண்ணை மூடி பார்த்து சொல்லு, நான் உன் மனசுல இருக்கேனா இல்ல ராஜேஷா? You have to. Please. எனக்காக ஒரே ஒரு முறை. Please. 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 Please ரீனா, எனக்காக ஒரு முறை. Please. என் கையில ஒரு தாலியும் ஒரு நாதஸ்வர கேசட்டும் இருந்தா உன்னை இப்பவே கல்யாணம் பண்ணிப்பேன். கண்ணை மூடி பார்த்து என் வாழ்க்கையில நீ எந்த முடிவும் நான் எடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ராஜீவ், என்னாச்சு ராஜீவ்? நான் அவர்கிட்ட பேசட்டுமா? அழுதுட்டு போயிட்டு இருக்கா? No problem. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். Everything will be fine. Come. ராஜீவ் சாமுவேல் ஆகிய நீர் ரீனா ஜோசப்பை உம் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் பற்றிக் கொள்வீரா? சுப்னி, நான் உனக்கு உடனே டிக்கெட் அனுப்புறேன். 2 பேரும் சேர்ந்து போறோம். ஓகே? ஓகேயா?
மிஸ்டர் ராஜேஷ், சிங்கப்பூர்ல வேலையா? பொறுப்பு வந்துச்சா லைஃப்ல உனக்கு? இல்ல கோழ மாதிரி ஓடி போறியா? என்ன விஷயம்? நீ போறதுக்கு முன்னால கடைசியா ஒரு தடவை நீயா நானா யாருன்னு பார்த்தலாமா? வேண்டாம் சாம், பழிச்சு போ. ராஜேஷ், இந்த வார்ல ஜெயிச்சது நான் தான். என்னால உறுதியா சொல்ல முடியும். I have always been a better man than you any day. Yeah. Well, congratulations, Sam. ஃப்ளைட்க்கு டைம் ஆச்சு, நான் போறேன். போலாம். அதுக்கு முன்னால ஒரு விஷயம். என்னோட அடி ஒண்ணு பாக்கி இருக்கு. ரீனா விரல்ல ஒரு மோதிரத்தை போட்டு அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டி 2 நாள் கழிச்சு அவளை நான் கூட்டிட்டு போயிடுவேன். கடைசி வரைக்கும் அவ எங்க இருக்கான்னு கூட உனக்கு தெரியாது. நீ அவன் நினைப்பிலேயே தவிச்சிட்டு இருப்ப. அதை கேட்டு நான் சந்தோஷப்படுவேன். கடைசி அடி என்னது? அந்த அடியில இருந்து உன்னால எந்திரிக்க முடியாதுல்ல? டேய், என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க? விட்டா ரிலாக்ஸ் गाइस. ஒரே ஒரு நிமிஷம் இரு. இதுக்கு முன்னால் நான் உன்கிட்ட சொல்லல, நீ ரொம்ப அழகா இருக்க. அவ விரல்ல நான் மோதிரத்தை போடல, அவ கழுத்துல நான் தாலியை கட்டல. அவளுக்கு உன்னதாண்டா பிடிச்சிருக்கு. உன்னதான். அதனால்தான் அவளை உங்ககிட்டயே அடிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 5 நாள்ல நீ என்ன தோக்கடிச்சிட்ட. அவ உனக்கு தான். இந்த சந்திப்பை என்னால மறக்க முடியாது. என்னைக்கும் நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். சாம், உனக்கு எனக்கு என்னைக்குமே ஒத்து வராது. நம்ம 2 பேருக்குள்ள எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. நான் கண்ணை மூடி பார்த்தேன், எனக்கு நீதான் தெரிஞ்ச. ராஜேஷ், என் பேர் ராஜேஷ். அமெரிக்கால அம்ஜிக்கர் லோக்கல். நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா? ம்?